நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அவிட்ட நட்சத்திரம், இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட உணவு, தானம் தரும் உணவு, அதிர்ஷ்ட ஆலயங்கள், கோவில்கள் போன்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் என்று சொல்வார்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் என்ற பழமொழி உண்டு. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய காலதேவனின் 10-11, அதாவது தொழில் லாபம் என்ற 2 இடத்திலும் இந்த நட்சத்திரம் இருப்பதால் இவர்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிதமான லாபம் சம்பாதிக்கும் திறமை உள்ளவர்கள். பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் இருப்பதால், இந்த மகர ராசியினுடைய சின்னம் முதலை. அப்போ முதலை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இருந்தாலும் தன்னுடைய உணவுக்காக, அந்த வாய்ப்புக்காக பல முயற்சிகள் செய்து கச்சிதமாக பார்த்தீங்கன்னா அந்த உணவை இவங்க அந்த உணவை முதலை பிடித்து விடும். அதுபோல வாய்ப்புகளுக்காக காத்திருந்து வாய்ப்புகள் வரும்பொழுது கரெக்டாக கச்சிதமாக கேட்ச் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு யோக தசையில் இவர்கள் பெரும் பணம் சம்பாதிப்பதை நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் அதிதேவதை பார்த்தீங்கன்னா இந்திராணி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் ஸ்தல விருட்சம் வன்னிமரம். வன்னிமரம் எந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த ஆலயம் சென்று மூலவருக்கு செண்புக மலர் சூடி வணங்கி வர இவர்களுக்கு வெற்றியின் வாய்ப்பு அதிகரித்து காணப்படும். இவர்களுக்கு அதிர்ஷ்ட பழங்கள் என்று பார்த்தால் ஆப்பிள் திராட்சை பழங்களை வாரத்தில் 2 முறையாவது இவர்கள் சாப்பிட்டு வர வெற்றியின் தன்மை அதிகரித்து காணப்படும். இவர்கள் தானம் செய்யும் உணவு என்று பார்த்தால் பச்சை பயிறு அல்லது பச்சை பயிறு சாதம் இவர்கள் தானம் செய்து வர வாழ்க்கையில் பல வெற்றிகள் உண்டாகும். அதே போல பேரூர் பட்டீஸ்வரர் ஆலய தரிசனம் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வன்னிமரம் ஸ்தல விருட்சகமாக உள்ள கொடுமுடி சென்று வணங்கும் பொழுதும் இவர்களுக்கு இக்கட்டான நிலைமையில் இருந்து பல பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இவர்களுக்கு இக்கட்டான நிலைமை விலகும். அதே போல கோவை வெள்ளலூரில் இருக்கும் தேனீஸ்வரர் பழமையான ஆலயம், அந்த ஆலயத்திலும் வன்னிமரம் ஸ்தல விருட்சகமாக உள்ளது. இந்த ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் பொழுது வாழ்க்கையில் பல வெற்றியின் வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம